வணக்கம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியத்தில நர்சிங் அசிஸ்டன்ட்க்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அத நம்ம எப்படி அப்ளை பண்ண போறோம்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும். TNMRPங்கிற அஃபிஷியல் வெப்சைட்ல நீங்க ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, இதுல ரெக்யர்மென்ட் ஆஃப் நர்சிங் அசிஸ்டன்ட் கிரேட் 2 2026 ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்ன்னு குடுத்திருக்காங்க. அத நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இதுல இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஜனவரி 19th மண்டே தான் வந்து நமக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. February 8, 2026 சண்டே பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிட்டிங் த அப்ளிகேஷன்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆஃப் நியூ யூசர் எம்ஆர்பின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னா நியூ யூசருங்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிக்கணும். ஆல்ரெடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, லாகின் பண்ண போகிறீங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். இப்போ நான் இதில் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ண போகிறதுனால நான் வந்து இதில் நியூ யூசருங்கிற ஆப்ஷன்ஸை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு த கேண்டிடேட்ஸ் ஹவு டு அப்ளை த்ரூ த ஆன்லைன்னு கொடுத்துருப்பாங்க. இதில் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படி இதில் அப்ளை பண்ணணும் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இதுக்கு கொடுத்துருப்பாங்க. இது ஒரு தடவை நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய அப்ளிகேஷன்ஸ் ஃபார்மை வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். நியூ யூசருங்கிற ஆப்ஷன்ஸில் போய் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பர்சனல் டீட்டெயில்ஸ், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ், அதர் குவாலிஃபிகேஷன்ஸ், நம்மளுடைய ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர்ஸை நம்ம அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணிவிட்டு ப்ரிவ்யூ ஆனதுக்கப்புறம் டிக்ளரேஷன் பாக்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம். பர்சனல் டீட்டெயில்ஸில் நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இதில் ஃபில்அப் பண்ணிக்கணும். குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்அப் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 20 KBலேருந்து 60 KBக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ண முடியும். அதோட ஃபார்மட் பார்த்தீங்க அப்படின்னா JPG, JPEG அல்லது PNG ஃபார்மட்டில் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சிக்னேச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10 KBலேருந்து 30 KBக்குள்ளே இருக்கணும். ஃபைல் ஃபார்மட் பார்த்தீங்க அப்படின்னா JPG, JPEG ஆர் PNGன்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நம்ம டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூங்கிற பட்டனை கொடுத்து அப்லோட் டாக்குமெண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்லோடட் ஆகிடும். ப்ரிவ்யூ ஆனதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்மை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இதன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு தடவை நீங்கள் படிச்சுட்டு இந்த டிக்ளரேஷன் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு கண்டினியூங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு இப்படி ஒரு பேஜ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் அப்ளையிங் ஃபார்னு ஆல்ரெடி நர்சிங் அசிஸ்டன்ஸ் கிரேட் 2ன்னு கொடுத்துருப்பாங்க. நம்மளுடைய நேம் எதுவோ அதை நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கலாம். நேஷ்னாலிட்டி கேட்டிருக்காங்க, அதை நம்ம இதில் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் ஜெண்டர் கேட்டிருக்காங்க, ஜெண்டரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் டூ யூ ஹாவ் அ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை த தமிழ்நாடு கவர்மெண்ட்டா, உங்ககிட்ட தமிழ்நாடு கவர்மெண்ட்பால் இஷ்யூ ஆன கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. இருந்துச்சுன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். ஆர் யூ டிஃபரன்ஷியலி ஏபிள்டான்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 10th முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் நர்சிங் அசிஸ்டன்ஸ்க்கான கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கணும். நர்சிங் கோர்ஸ் முடித்தவங்க மட்டும்தான் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ண முடியும். டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை வெரிஃபை பண்ணால் மட்டும்தான் நம்ம இந்த ஜாப்புக்கு ரிஜிஸ்டர் பண்ண முடியும். நம்மளுடைய மொபைல் நம்பரை ஃபஸ்ட்டு நம்ம டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணிவிட்டு நம்ம இமெயிலும் நம்ம இதில் டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபிங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அதை நம்ம இதில் டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இமெயிலை வெரிஃபை பண்ணிக்கலாம். செட் பாஸ்வேர்ட், நம்மளுடைய பாஸ்வேர்ட் நம்ம செட் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 8 கேரக்டர்ஸ் அண்ட் மேக்ஸிமம் 12 கேரக்டர்ஸில் இருக்கணும். பாஸ்வேர்ட் மஸ்ட் பி கண்டெயின் அட்லீஸ்ட் 1 அப்பர் கேஸ் கேரக்டர்ஸ் அண்ட் 1 லோயர் கேஸ் கேரக்டர்ஸ் அண்ட் 1 நம்பர்ஸ் அண்ட் 1 ஸ்பெஷல் கேரக்டர்ஸில் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய டெக்ஸ்ட் எல்லாமே இதில் நம்ம டைப் பண்ணிவிட்டு சப்மிட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் நம்ம ஃபஸ்ட்டு நியூ யூசர் கொடுத்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடிக்கு நம்மளுடைய பாஸ்வேர்டு அண்ட் நம்மளுடைய ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து நமக்கு சென்ட் பண்ணிவிடுவாங்க.
நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்கும். வுட் யூ லைக் டு கிவ் ஃபாதர் அண்ட் மதர் நேம் ஆர் கார்டியன் நேம் கேட்டிருக்காங்க. நம்மளுடைய ஃபாதர் மதர் நேம் எழுதணும். அப்படி இல்லைனா நம்மளுடைய கார்டியன் நேம் வந்து அதில் டைப் பண்ணிக்கலாம். ஆர் யூ மேரிடா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். நேஷ்னாலிட்டி கேட்டிருக்காங்க. ரிலீஜியன் கேட்டிருக்காங்க. ஆர் யூ ஆல்ரெடி இன் கவர்மெண்ட் சர்வீஸ், கவர்மெண்ட் சர்வீஸில் ஆல்ரெடி நீங்கள் இருந்திருக்கீங்களா இல்லை ஜாப் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. இருந்துச்சுன்னா எஸ்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கணும். ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் என்னென்ன ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் அண்ட் பாஸ்போர்ட், இந்த மூணில் ஏதாவது ஒன்று நம்ம அதில் செலக்ட் பண்ணிவிட்டு அதோட ஐடி நம்பர் வந்து நம்ம இதில் டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து நம்மளுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் ஃபில்அப் பண்ணிக்கலாம். அட்ரஸ் கேட்டிருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க, சிட்டி அல்லது வில்லேஜ் நேம் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் ஸ்டேட் அண்ட் பின்கோட், இது எல்லாமே நம்ம இதில் டைப் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வந்து கரஸ்பாண்ட் அட்ரஸும் பெர்மனன்ட் அட்ரஸும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா இதில் நீங்கள் டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் இருக்கிற என்ன அட்ரஸோ அதில் காப்பி ஆகி பேஸ்ட் ஆகிடும். உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டுமே நீங்கள் டைப் பண்ண வேண்டியது இருக்கும். டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதர் டங் எதுவோ அதை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். வெதர் எனி கிரிமினல் கேஸ் ஹாவ் பீன் ஃபீல்ட் அகெயின்ஸ்ட் யூவான்னு கேட்டிருக்காங்க. இதில் நம்ம வந்து எஸ்னா எஸ்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கணும், இல்லை நோனா நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சேவ் ஆகிடும். நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எஜுகேஷன்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்அப் பண்ணிக்கணும். நேம் ஆஃப் த போர்டு கேட்டிருக்காங்க, அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங்ஸ், எந்த இயரில் நீங்கள் எஸ்எஸ்எல்சி கம்ப்ளீட் பண்ணீங்களோ அந்த இயரை வந்து நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் டோட்டல் மேக்ஸிமம் மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. டோட்டல் ஆஃப் 10 மார்க்ஸ், மேக்ஸிமம் மார்க்ஸ் எவ்வளவோ அதுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்களோ அதை நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட்ஸ் இஷ்யூ டேட் கேட்டிருக்காங்க. சர்டிஃபிகேட்டை எந்த டேட்டில் இஷ்யூ பண்ணாங்களோ அந்த டேட் வந்து நமக்கு வேணும். அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. ஹேவ் யூ ஸ்டடி தமிழ் அஸ் ஒன் ஆஃப் த லாங்குவேஜஸ், தமிழை வந்து ஒரு லாங்குவேஜஸாக எடுத்து நீங்கள் படிச்சிங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் கோர்சஸ் கேட்டிருக்காங்க. கோர்ஸோட நேம் வந்து நம்ம இதில் டைப் பண்ணிக்கணும். பீரியட் ஆஃப் கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எதுலேருந்து எது வரைக்கும்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பீரியட் ஆஃப் ஸ்டடி டூ ஃப்ரம்ல எதுலேருந்து எது வரைக்கும் நம்ம பீரியட் ஆஃப் ஸ்டடிஸ் வந்து நம்ம முடிச்சோமோ அதில் டைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங்ஸ் கேட்டிருக்காங்க. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க, அதை நம்ம அதில் செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் டூ யூ ஹேவ் த மார்க்ஸ் ஆஃப் த சர்டிஃபிகேட் கோர்சஸ், சர்டிஃபிகேட் கோர்ஸ்க்கான மார்க்ஸ் வந்து உங்ககிட்ட இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம்னு இருக்கு. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நம்ம தமிழில் முடிச்சிருந்தா மட்டும்தான் இந்த பிஎஸ்டிஎம் கூட எலிஜிபிளுக்கு நம்ம அவைலபிளாக இருப்போம். இல்லை நம்ம தமிழில் முடிக்காமல் வேறு லாங்குவேஜில் நம்ம ப்ரெஃபரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து வேறு லாங்குவேஜில் இருந்துச்சுன்னா இந்த பிஎஸ்டிஎம்க்கு அவைல் பண்ண நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. இதெல்லாமே நீங்கள் ஃபில்அப் பண்ணி முடிச்சுட்டு சேவ் அண்ட் கண்டினியூங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதர் குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஃபில்அப் பண்ணிக்கணும். டூ யூ ஹேவ் த எனி அதர் குவாலிஃபிகேஷன்ஸ், உங்களுக்கு அதை தவிர வேறு ஏதாவது அதர் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. இதில் எஸ்னா நீங்கள் எஸ்ஸுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை நோனா நோங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். சிக்னேச்சர்ஸோட மினிமம் ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 10 KB, அதோட மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 30 KB அண்ட் ஒன்லி ஜேபிஜி, ஜேபிஇஜி, பிஎன்ஜி ஃபைல் இமேஜஸ் ஆர் அக்செப்டட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கிளியர் சிக்னேச்சர்ஸ் இமேஜஸ் தான் நம்ம அப்லோட் பண்ணணும். கிளியர் இல்லை அப்படின்னா நம்ம ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அதனால் நீங்கள் சைன் பண்ணுறப்ப கிளியராக சைன் பண்ணி ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இதில் சூஸ் ஃபைன் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களோட ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு அப்லோடுன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சிக்னேச்சர்ஸ் வந்து அப்லோட் ஆகிடும். அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சிக்னேச்சர்ஸ் வந்து சேவ் ஆகிடும். பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபோட்டோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். நம்மளோட ஃபோட்டோஸோட மினிமம் ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 20 KB அண்ட் மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 60 KB கொடுத்துருக்காங்க. ஒன்லி ஜேபிஜி, ஜேபிஇஜி, பிஎன்ஜி
பிஎன்ஜி ஃபைல் இமேஜஸ் ஆர் அக்செப்டட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரீசெண்டாக எடுத்த கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அது உங்களை இமேஜ் வந்து அதில் கிளியராக இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா சூஸ் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் போய் நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட ஃபைலை வந்து நீங்கள் இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். கீழே சூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்லோடுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகிடும். அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம அப்லோட் பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கணும். கோர்ஸ் சர்டிஃபிகேட் மார்க் ஷீட் வந்து நம்ம அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் கோர்சஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதோட மினிமம் ஃபைல் சைஸ் வந்து 60 KB, அதோட மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 5 MB. PDF ஃபார்மட்ஸில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஃபைல்ஸ் எல்லாமே நமக்கு அப்லோடட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸில் வந்து அப்லோடுன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் உங்களோட சர்டிஃபிகேட்ஸை. உங்களோட ஃபைல் சைஸ் வந்து PDF ஃபார்மேட்டில் இருக்கணும். அவங்க கொடுத்துருக்க சைஸில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம்ஸ் எல்லாமே நமக்கு ப்ரிவியூ ஆகும். அதை ஒரு தடவை நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு கீழே கொடுக்குற டிக்ளரேஷன் பாக்ஸில் நம்ம டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா டிக் பண்ணிவிட்டு சப்மிட் ஃபார்முங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அப்ளிகேஷன்ஸ் ஃபார்மை நம்ம சப்மிட் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாச்சும் எரர் இருக்குது நம்ம எடிட் பண்ணணும் அப்படின்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா எடிட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம எடிட் பண்ண முடியாது. அதனால் ஐ அக்செப்ட் அபோவ் ஆல் த டிக்ளரேஷன் பாக்ஸ் கொடுத்துட்டு சப்மிட் ஃபார்முங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் வந்து நமக்கு சப்மிட் ஆகிடும். டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ப்ரிவியூ ஆனதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் ஃபார்முங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். பேமெண்ட் ப்ராசஸ்க்குள்ளே நம்ம என்டர் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு டிக்ளரேஷன் பாக்ஸ் கேட்பாங்க. அந்த டிக்ளரேஷன் பாக்ஸில் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம்.